பக்தி திருவிழா தொடர்கிறது. இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் சரீரத்துக்கு அனுகுணமாக செய்யப்பட்டவை. ஆனா இனிமே பார்க்க போறதெல்லாம் ஆத்மாவுக்காக செய்யப்படுவது. பக்தி வெறும் உடலுக்காக செய்யப்பட்டதல்ல, ஆத்ம க்ஷேமத்துக்காக செய்யப்படுவது. பக்திங்கிறது எது? சுலபமா ஞாபகம் வச்சுக்கணும்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது மனோவாக்காயங்கள் மனம் மொழி மெய் இந்த 3 கரணங்களினாலும் பகவானையே ஆசிரியத்தல் பக்தி. சுவாமி தெரிவித்தார், தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். பக்தியினால் ஒரு ஒழுக்கு, எண்ணெய் ஒழுக்கு போல பகவானுக்கு நமக்கும் இடையில் ஒரு பாலம். அந்த தியானம்தான் பக்தி. ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே பக்திஷ்ட ஞான விசேஷா. பக்திங்கிறது ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை. நம்ம கொஞ்சம் தப்பா புரிஞ்சுடுவோம். பக்தி கீழ்நிலை, ஞானம் மேல் நிலை. ஆறும் இப்படி எழுதவில்லை. ஞானமே கனிந்து முதிர்ந்தால்தான் பக்தி அடைய முடியும். ஞானம் வளர்ந்து 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 பக்தியில கொண்டு போய் நம்மளை விடும். ஆனா பக்தர்களை பார்த்தா இவர்கள்லாம் என்ன அசடாட்டர்களே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அசட்டுத்தனம் வேற, நமக்கு இருக்கிற அசட்டுத்தனம் வேற. ஞானமே இல்லாட்டாலும் அசடா இருக்கும். ரொம்ப ஞானம் முதிர்ந்து படுத்தினாலும் அசடாட்டம் தான் இருக்கும். ஞானம் அதீதமா படுத்தா என்ன பண்றார்கள்னே தெரியல. ஞானமே இல்லையா என்ன பண்றோம்னே புரியல. அப்ப ரெண்டுத்துக்கும் அசட்டுத்தனம் இருக்கும். ஆனா 2வது அசட்டுத்தனத்தை உலகம் கொண்டாடும், முதல் அசட்டுத்தனத்தை உலகம் இகழும். அதனால பக்திங்கிறவனே கலங்கித்தானே இருக்க போறான். குலசேகர ஆழ்வார் சாதித்தார், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என் அழைக்கின்றேன். ஆயனே பகவான் ஒன்னு கூப்பிடுறேன். எனக்கு எல்லாரும் பார்த்தாலும் பேயாட்டம் இருக்கா, ஆனா அவர்களை கேட்டா என்ன பார்த்தா பேயாட்டம் இருக்குங்கிறா. அதனால ஒரு பக்தனுக்கு இப்படிதான் தோன்றது. யாரை பார்த்தாலும் பேயாட்டம் இருக்கு. ஒரு நிமிஷம் பகவான் நாமத்தை சொல்லாம இவன் கழிக்கிறானே பேய். இது அவரு சொல்றார். எல்லா பொழுதையும் பகவானை பத்தியே நினைச்சு கழிச்சுட்டானே பேய். இது நாம சொல்லிட்டு இருக்கும். அவனை பார்த்தா நமக்கு இப்படி தோன்றது, நம்ம பார்த்தா அவனுக்கு இப்படி தோன்றது. அப்ப பக்தன் சொன்னாலே ஞானம் முதிர்ந்தவன் தான் பக்தன். ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே. ஸ்நேகத்தோட அன்போட கூடின தியானத்தை தான் பக்தின்னு சொல்றோம். வெறும் வரட்டு தியானமா இருக்கக்கூடாது. நினைச்சுட்டே இருக்கேன்னா சாதாரணமா யோகம் தியானம்னு கத்துக் கொடுக்கறதுன்னா, இப்படி வட்ட வட்டமா கோட்டை போட்டு நடுவுற ஒரு புள்ளியை குத்தி இந்த 2 கண்ணை அந்த புள்ளியே பார்த்துட்டு அடலையோ, இது வெறும் தியானம். இந்த தியானம் எல்லாம் மோட்சம் பெற்று கொடுக்காது. எஞ்சி போச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கண் வலிக்கும். அதுதான் செய்யுமே தவிர, அப்ப உண்மையான தியானம் எது? இந்த தியானத்திலேயே ஸ்நேகத்தை சேர்க்க வேண்டும். இந்த தியானத்தில் அன்பு சேர்த்து வட்டத்தையோ புள்ளியோ நினைச்சிருக்க கூடாது. உங்க இஷ்ட தெய்வத்தை நினைக்க வேண்டும். நமக்கு எந்த தெய்வம் பிரீத்தியான பிரியமான தெய்வமோ அதன் திருவுருவத்தையோ அதன் விக்கிரகத்தையோ வச்சுட்டு விரும்பி நினைச்சிருந்தீழ்னால் அப்ப அது பக்தியா இருக்கு. அப்ப அதுவே தியானமா இருக்கு, அதுவே பக்தியா சொல்லு. அந்த பக்தி முதிர முதிரத்தான் சிறந்த மோட்சம் கிட்டுகிறது. அப்ப பக்தியை கடைபிடித்தல் தர்மம். இது 2வது வகை தர்மம். முதல் வகை தர்மம்ங்கிறது தான் சாமானிய தர்மம். சாமானிய தர்மத்திலே குளம் வெட்டுதல், கோயில் கட்டுதல், தான தர்மங்கள் செய்தல், ஏழைகளுக்கு உதவுதல், பொய் சொல்லாமல் இருத்தல், திருடாமல் இருத்தல், பிறன்மனை விளையாமல் இருத்தல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல், கோள் சொல்லாமல் இருத்தல் எல்லாம் வந்துடும். இது எல்லாமே சாமானிய தர்மம். யாரையும் இகழக்கூடாது, மனத்தாலோ மொழியாலோ மெய்யாலோ யாரிடத்திலையும் அபச்சாரப்படக்கூடாது. பகவத் அபச்சாரம், பாகவதாபச்சாரம், அசக்கியாபச்சாரம் ஏதும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சாமானிய தர்மம், உடல் ரீதியான தர்மம். ஆத்மாவுக்குன்னு இருக்கிற தர்மம் உத்தர்மம், உயர்ந்த தர்மம் தான். அது பக்தி. பக்தியை விடாமல் செய்து கொண்டு வந்தால் அது தர்மமாக பரிமளித்து இனிக்கிறது. இது 2வது வகை தர்மம். அதுக்கு மேல 3வது வகை தர்மம் வந்தது. நாம இவ்வளவு நேரம் நாம பண்றதையே தர்மம் தர்மம்னு சொல்லிருந்தமே, நாம பண்ணியே சாதிச்சா தான் தர்மமா? என் முயற்சியால செய்யப்படுவதுதான் தர்மமா? அப்போ நான் முயற்சியே எடுக்கலைன்னா தர்மமே லோகத்துல இருக்காதா? இருக்கணும் இல்லையோ? ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் தர்மத்துல முயற்சியை நிறுத்தி விட்டோம்னு வச்சுக்கோ. இங்க கூடியிருக்கிறாரு நீங்க பண்ண போறது இல்லை. இருந்தாலும் பேச்சுக்கு சொல்றேன். இப்போ நாம் அனைவரும் ஒன்று கூடி பேசி ஒரு முடிவெடுத்து இனிமே தர்மம் பண்றதில்லை அப்படின்னு லோகத்தில் இருக்கிற 700 கோடி மக்கள் அனைவரும் முடிவெடுத்துட்டால் அப்ப அன்னையோட தர்மம் முடிஞ்சு போயிடணும் இல்லையா? தாங்கப்படுவது தர்மம்னு பார்த்தோம், அனுஷ்டிக்கப்படுவது தர்மம்னு பார்த்தோம். யாருக்கும் அது அனுஷ்டிக்கிறதுல இஷ்டம் இல்லை, யாருக்கு அது தாங்கிறதுல எண்ணம் இல்லை, ஒத்தரும் தர்மத்தை பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார்கள்னா தர்மம் பட்டு போயிடுமா? அத போல பகவான் எதையுமே சிருஷ்டிக்கிறது இல்லை. நாம பண்ணணுங்கிறதுக்காக வைப்பரே தவிர நம்ம மட்டும் நம்பி அவர் ஒரு தர்மம்ங்கிறத விடுவதே கிடையாது. நாம அனைவரும் கூடி பண்றதில்லைன்னு முடிவெடுத்தா கூட தர்மம் நிலைக்கும். பக்தி திருவிழா ஒரு
சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.